உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக மலர்ந்திருக்கின்றது. மார்கழி மாதத்தினுடைய 26ஆம் நாள் ஒரு அழகிய சனிக்கிழமை பொழுது புலர்ந்திருக்கின்ற இந்த நாளானது உங்கள் அனைவருக்கும் இனிமையானதும் சந்தோஷமானதும் சுவீட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றும் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகன். வணக்கம் ரக்ஷனா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். சந்தோஷமான ஒரு காலையாக இந்த காலை மலர்ந்திருக்கிறது. சனிக்கிழமை பொழுது அநேகமானோருக்கு விடுமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடுமுறை கொண்டாட்டங்களை எல்லாம் நீங்கள் வீடுகளில் இருந்து சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய நீங்கள் விடுமுறை கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாடி கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தி கொண்டு நேற்றைய தினம் ரத்தாதன கொண்டாட்டங்களை எல்லாம் நிறைவடைத்துவிட்டு இன்றைக்கு வீடுகளில் ஓய்வாக இருக்கிறவர்கள் பல்வேறுபட்ட யோசனைகளோடு பல்வேறுபட்ட சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருப்பீர்கள். எனவே அனைவருக்கும் இனிமையானதொரு நாளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே மிக முக்கியமாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு இவ்வாறானது ஒரு கிறிஸ்துமஸ் நாளுக்கு பிந்திய ஒரு நாளில் தான் எங்களுடைய நாட்டிலும் சரி ஆசிய நாடுகளை அண்டிய கடல் பிராந்தியங்களிலும் ஏற்பட்ட அந்த சுமாத்ரா தீவுகளுக்கு அண்மையில் ஏற்பட்ட அந்த காற்றழுத்த அந்த பூமி அதிர்வு ஆனது சுனாமியாக மாற்றம் பெற்று 2004ஆம் ஆண்டு கரையை கடந்து மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. சுனாமியினுடைய அந்த வடுக்கள், அந்த தாக்கங்கள் 16 ஆண்டுகள் கடந்த போதும் இன்னும் பல பேர் மத்தியில் பல மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த சுனாமியினுடைய 16ஆவது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சுனாமி அனர்த்தத்தின் போது உயிர் நீத்த மக்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகளையும் நாங்கள் இந்த காலை வேளையிலேயே செய்து கொண்டு, அதுக்கு மாத்திரமில்லாமல் அதனால் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறார்கள், பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்தவர்களும் பல பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வழமை போலவே இன்றைய தினமும் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு விடயமாக நாங்கள் காலை வேளையிலேயே தருவது வழமையாக இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு சமய சிந்தனைகள் மூலமாக, சமய ஒழுக்கங்கள் மூலமாக மக்களை மனங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே சிந்திப்பதற்காக சில நிமிடம் பகுதியை காலை வேளையிலேயே நாங்கள் ஒதுக்குவது வழமையாகவே இருக்கிறது. எனவே சிந்திக்க சில நிமிடம் பகுதி வருகிறது, பார்க்கலாம். தனக்கு கிடைக்கும் ஊதியத்தின் மதிப்பை விட தன் உழைப்பின் மதிப்பை உயர்த்தி காட்டும் மனிதன்தான் சமூகத்தில் உயர முடியும். தனக்கு கிடைக்கும் ஊதியத்தின் மதிப்பை விட தன் உழைப்பின் மதிப்பை உயர்த்தி காட்டும் மனிதன்தான் சமூகத்தில் உயர முடியும். சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக இன்றைய சிந்தனையாக அமைந்திருந்தது இந்த ஊதியம் மற்றும் உழைப்பு தொடர்பாகத்தான் அமைந்திருந்தது. சில பேர் வேலை செய்வார்கள், ஆனால் ஊதியம் என்பது குறைவாகவே இருக்கும். சில பேர் குறைந்த வேலைகள் செய்தால் கூட அதுக்கான ஊதியம் அதிகமாக இருக்கும். பார்க்கும்போது வேலைகளில் உயர்ந்த வேலை, குறைந்த வேலை அப்படி எந்த வேலையுமே கிடையாது. செய்கின்ற வேலையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதைவிட இந்த கிடைக்கின்ற நாங்கள் செய்கின்ற வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்கிறதா இல்லையா என்று நிறைய பேர் மனதிற்குள் கவலை கொள்ளுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த உழைப்பை நாங்கள் கொடுக்கின்ற ஒரு வேலை செய்யும் போது கொடுக்கின்ற அந்த உழைப்பை தான் நாங்கள் மேன்மையாக கருத வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிற திறமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உழைப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கு கிடைக்கும் ஊதியத்தை நினைத்து நிறைய பேர் அவர்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு வேலையை செய்யும் போது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதற்குள் நாங்கள் நிறைய உழைப்பு போட வேண்டும். அப்படி உழைப்பை போடும்போது நாங்கள் பிற்காலத்தில் அந்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலையை பெரிய ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இந்த உழைப்பையும் ஊதியத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நாங்கள் செய்கின்ற உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் கிடைக்கக்கூடிய ஊதியம் குறைவாக இருந்தாலும் பிற்காலத்தில் நாங்கள் செய்த அத்தனை முயற்சிக்கான பயன்களும் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் யோசிக்க வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று. அந்த மனத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களோடு நாங்கள் வேலை செய்யும் போது நிச்சயமாக எங்களால் சரியாக வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு வேலை செய்யும் போது நாங்கள் முழு மனதுடன் முழு முயற்சியுடன் அந்த வேலையை செய்யும் போது மட்டுமே
எங்களுக்கு அந்த வேலைக்கான பலனை நாங்கள் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இறைவணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை பகுதி வருகிறது. பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. கேபிட்டல் டிவியினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆடல் வல்லானுடைய அற்புத கருணையினாலே திருவம்பாவையினுடைய 6வது நாளாகிய இன்று ஆதிரை நாயகனுடைய மகிமைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். இன்றைய தினம் விசேடமாக புட்டுப்பூசை என்று சொல்லுவார்கள். அதாவது சிவபெருமானுக்கு, அதாவது தில்லையிலே கூத்தாடுகின்ற நடராஜ பெருமானுக்கு உகந்த நைவேத்தியங்களாக 2 உணவு வகைகள் இருக்கிறது. ஒன்று பிட்டு, மற்றையது களி. நேற்றைய தினம் நாங்கள் நடராஜ பெருமானுடைய திருவுருவ தத்துவத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். அதை சிந்தித்து கொண்டு இந்த பிட்டுப்பூசை எதற்காக நடைபெறுகிறது என்பதை பற்றி சிந்திக்கலாம். அதாவது ஆடல் வல்லான் தன்னுடைய திருவுருவத்திலே 5 தொழில்களையும் ஆற்றுகிறான் என்று சொல்லி பார்த்திருந்தோம். அதை பற்றி சிந்திக்கலாம். அதாவது பெருமானுடைய ஒரு கரம் உடுக்கையை ஏந்தி இருக்கிறது. அதாவது உடுக்கையின் ஓசையினாலே இந்த உலகையெல்லாம் படைக்கிறான் பெருமான். அது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. அடுத்ததாக அபயக்கரம் காட்டுகிறான் இல்லையா? அந்த அபயக்கரம் காத்தலை குறிக்கிறது. அதுபோல அக்கினி ஏந்திய கை அழித்தலை குறிக்கிறது. ஊன்றிய திருவடி மறைத்தலை குறிக்கிறது. குஞ்சித பாதம் எனப்படுகின்ற தூக்கிய திருவடி அருளலை குறிக்கிறது. இப்படி 5 தொழில்களையும் தன்னுடைய ஒரு வடிவத்திலே பெருமான் காட்டுகிறான். அற்புதமாக ஆடுகின்ற பெருமான் 5 தொழிலையும் தானே இயக்குகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தாமல் உணர்த்துகிறான். நடராஜ பெருமானுடைய திருவடிவம் நளினம் மிகுந்தது. அதாவது ஒரு ஆடல் கலையை கற்கின்ற ஒருவர் எப்படி இருப்பாரோ அது போன்ற நளினத்துடன் பெருமான் காட்சி கொடுப்பான் இல்லையா? அதை பார்க்கவே கண்கோடி வேண்டும். அதைத்தான் குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் சுவாமிகள் சொன்னார். சுவாமி, உன்னுடைய ஆடல் கோலத்தை நான் என்றைக்கும் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் எனக்கு நீ மனித பிறவியே தா, இந்த பூலோகத்தில் பிறக்கிற அந்த பேற்றையே கொடு. ஏனென்றால் உன்னுடைய ஆடல் ஆடுகின்ற இந்த அழகை ஒருக்கா பார்த்து நான் என்னால் திருப்தி செய்து கொள்ள முடியாது என்று மனமுருகி கேட்கிறார். அப்படி அவருடைய தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி எங்கள் மீது கருணை கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டுவிக்கின்ற ஆனந்த தாண்டவம் புரிகின்ற பெருமானுக்கு இன்றைய தினம் 6வது நாளாகிய பிட்டுப்பூசை இடம்பெறுகிறது. இந்த பிட்டுப்பூசை எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், தன்னுடைய, அதாவது இறைவன் மீது கொண்ட உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டாக அதற்கு நன்றி ஈடாக சிவபெருமானே எழுந்தருளி வந்தார். அதாவது கூலியாளாக வந்தார். நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட கதை. அதாவது வந்தி கிழவி என்கின்ற ஒரு கிழவிக்காக மண் சுமந்து பெருமான் பிறம்படிப்பட்ட அந்த அற்புதத்தை நிகழ்வு கூறுவதற்காகத்தான் இன்றைய தினம் பிட்டுப்பூசை நடைபெறுகிறது. வைகை யாரு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பொழுது மன்னவன் சொல்லுகிறான், எல்லோரும் உங்களுடைய பங்கிற்கு இந்த ஆற்றுக்கு அணை கட்டுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த நேரம் அந்த ஊரினுடைய எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஏழை மூதாட்டி பிட்டு விற்று அவளுடைய நாள் ஜீவியம் போகிறது. அப்படிப்பட்டவளுக்கு யார் துணை? திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை. நடராஜ பெருமானை வேண்டி, சுவாமி என்னை காப்பாற்றக்கூடாதா? எனக்கென்ற பங்கிற்கு யார் அணை கட்டுவார்கள்? இந்த ஏழைக்கு உதவி செய்யக்கூடாதா என்று சொல்லி பெருமானிடத்தில் அழுது முறையிடுகிறாள். பெருமானுடைய திருச்செவிகளிலே அவளுடைய குமுறல் கேட்கிறது. பெருமான் எழுந்தருளி வருகிறான். கூலியாளாக வந்து, பாட்டி, நான் உனக்காக இந்த அணையை அடைக்கிறேன், எனக்கு கூலியாக பிட்டு மட்டும் கொடு என்று சொல்லி அந்த பாட்டியிடம் பிட்டை வேண்டிக் கொண்டு சென்று புட்டு நல்லா அள்ளி சாப்பிடுவார். ஒரு கொஞ்சம் மண்ணை அள்ளி போடுவார். இப்படியே விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த குறும்புத்தனம் மன்னவனிடத்திலே முறைப்பாடாக போகிறது. மன்னவன் வந்து ஓங்கி அந்த கூலியாளினுடைய முதுகிலே அடிக்கிறான். கூலியாள் மறைந்து விட்டார். அந்த மன்னவன் அடித்த அடி எல்லோருடைய முதுகிலும் பட்டது. ஏனென்றால் இறைவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறான் இல்லையா? அந்த தத்துவத்தை உணர்த்திவிட்டு மறைந்தருளினார் பெருமான்.
ஆகவே அதை நினைவு கூர்வதற்காகத்தான் இன்றைய தினம் பிட்டப்பூசை நடைபெறுகிறது. அன்பர்களே, ஒரு ஏழை கிழவிக்காக இறங்கி வந்த பெருமான், ஏழை பங்காளனாக இருக்கக்கூடிய பெருமான் எங்களுக்காகவும் இறங்கி வருவான். உங்களுடைய துன்பத்தை, உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை பெருமானிடத்திலே மனம் விட்டு சொல்லுங்கள். அவன் நாடி தேடி உங்களை காக்க வருவான். ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். என்றைக்கும் அவன் தூக்கிய திருவடி உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி தொடர்ந்தும் நாளைய தினம் இந்த திருவம்பாவை விரதத்தை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானுடைய அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையை அழகான முறையில் சொல்லியிருந்தான். நிச்சயமாக பல்வேறுபட்ட வரலாற்று கதைகளை தொடர்பு படுத்தி காணப்படுவதுதான் இந்த சமயங்கள். அதன் மூலமாக ஒவ்வொரு சமயத்தவனினுடைய மனதிலும் நல்ல எண்ணங்களை விதைப்பதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சைவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். மிகவும் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைய தினத்திலே நாங்கள் 2 விடயங்கள் பேச போகின்றோம். ஒன்று அந்த சுனாமி நினைவு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எனவே இயற்கை அனர்த்தங்கள், சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டது என்ற அந்த விடயங்கள் குறித்து பேச போகின்றோம். அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவருடைய பிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்று அதிகளவாக நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலுமே நாங்கள் அந்த விடயத்தை பார்க்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய தேவைப்பாடும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த கணனி, இல்லையா? இன்றைக்கு இந்த கணனியினுடைய தேவை வந்து எல்லார் மத்தியிலும் அதிகமாக காணப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. வீடுகளில் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இன்றைக்கு பார்க்கும்போது இந்த டெஸ்க்டாப் கணனி அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வீடுகளிலும் இந்த கணனி என்றது இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய வேலைகள் நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த உலகத்தில் எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் இலகுபடுத்தி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கணனி இருக்கிறது. கணனியின் பாவனை அவர் விதமாக அதிகரித்து கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். இந்த காலத்தில் நாங்கள் இந்த கணனியை இவ்வாறு பாவிக்கிறதுக்கும் இந்த கணனியினுடைய பயனை எங்களால் அதிகமாக நாங்கள் எடுக்கிறதுக்கும் உதவி. அதாவது முதலாவது ஆரம்பத்தில் அடிப்படை வித்துட்டது யார் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சார்லஸ் பாபேஜ் தான் இதுக்கு வந்து அடிப்படை வித்துட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் கணனியை கண்டுபிடித்தது அவர் தான். கணனியின் தந்தை என்று கூட அழைக்கப்படுகிறவர் அவராகத்தான் இருக்கிறார். ஆகவே அவருடைய பிறந்த தினம் இன்றாகத்தான் இருக்கிறது. 1791 டிசம்பர் 26 எங்களுடைய கணனியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சார்லஸ் பாபேஜ் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறந்த தினத்தையும் பற்றி தான் என்று பேச போகிறோம். தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு முன்பாக எமது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான கிறிஸ்தவ சிந்தனை காத்திருக்கின்றது. தொடர்ந்து பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் எமது வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறவர்களே, நன்மைக்காகவே காத்து கொண்டிருக்கின்றவர்களே, நன்மை ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கண்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு அதிகமாக குடும்ப வாழ்க்கையை பிரகண்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற பயங்கரமான ஒரு காரியம் கசப்பு. ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு இருக்கிற கசப்பு, மூர்க்கம், பொறாமை, இவ்விதமான தூஷணங்கள், இவ்விதமான காரியங்கள் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தரையும் பிரித்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து தர்க்கங்களும் பொறாமைகளும் வருகிற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அன்பு குறைந்து போகிறது. நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏன் இந்த நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று இப்படிப்பட்ட மூர்க்கமும் கோபமும் எரிச்சலும் நமக்கு உண்டாகிறது. கண்டிப்பா இந்த வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பான காரியங்களையும்
எல்லா விதமான காரியங்களை நாம் ஒழித்து விட்டு நம்முடைய குடும்பத்தில் நாங்கள் அன்பையும் அக்கியத்தையும் வளர்க்க வேண்டும். ஒருத்தருக்கொருத்தர் தாங்கும்படியாக, ஒருத்தரிலே தப்பு இருந்தால் அதை மன்னிக்கும்படியாக மன்னிக்கிற தேவனைத்தானே நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அக்கிரமக்காரராகி எங்களையே அவர் மன்னித்து இருக்கிறபடினால நாம் சின்ன சின்ன காரியங்களை மன்னிக்கிறது கஷ்டமா? இன்னைக்கு அவைகளை நாங்கள் மன்னிப்போமாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசு செய்ததை நாமளும் செய்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்குள்ள எழும்புகிற மூர்க்கத்தனமான கோபம், இந்த கோபத்தை அடக்க வேண்டும். இந்த கோபத்தை எப்படி அடக்கலாம்னு யோசிக்கிறீங்க? ஆகவே இந்த கோபம் வரும்பொழுது அப்படி நீங்க கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே இந்த கோபத்துக்கு என்ன உள்ளாக்காதபடி. பார்த்தீங்களா, கோபம் நீங்க கொள்ள வேண்டாம். நீங்க கோபம் கொள்ளும் போது பாவம் கண்டிப்பா செய்வீங்க. அதனால நீங்க கோபம் கொள்ளாம இருங்க அப்படி என்று சொல்லிச்சு. இன்றைக்கு நாங்கள் கோபம் வரும்போது எங்களுடைய வாய்களில் பலவிதமான காரியங்களை நாங்கள் பேசுகிறோம். பலவிதமான தீய சொற்களை நாங்கள் பயன்படுத்திடுவோம். சில நேரத்தில் குடும்பத்தில் நம்ம கணவனுக்கு விரோதமாய் மனைவியும், மனைவிக்கு விரோதமாய் கணவனும், இப்படி நாங்கள் பார்க்கிறோம். ஒருத்தர் தகுதி இல்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசிடுவோம். நம்ம என்னவோ பேச வேண்டிய நம்ம ஏதோ காரியத்தை பேசி முடிக்க வேண்டிய நம்ம எங்கேயே போயிடுவோம். காரணம் என்ன சொன்னால், நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கசப்பு, நாளாந்த எங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிற கசப்பு, இந்த கசப்பு ஒரு நாளைக்கு குடும்பத்தில் பெரிய பிரிவினையை கொண்டு வந்துடும். ஆனால் இந்த கசப்பை நீங்கள் எடுத்து எறிந்து விட்டு, இந்த கசப்பான வேர் நமக்குள்ள வேண்டாம், இந்த கசப்பான வேர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வேண்டாம், நம்முடைய உறவுகளுக்குள்ள வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள வேண்டாம், ஜனங்களுக்குள்ள வேண்டாம், அயலவர்களுக்குள்ள வேண்டாம். இந்த கசப்பான காரியத்தை தூக்கி வீசிட்டு நம்ம ஒருத்தர் அன்பு கூறத்தக்கதாக, அந்த அன்பு இருதயம் நமக்குள்ள வரத்தக்கதாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஆகவே ஒரு நொடியில நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கசப்பும் கோபமும் மாறிடும். கண்டிப்பாக இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஒருவேளை என்னுடைய கோபம் இது மாறுமா, என்னுடைய சுபாவம் மாறுமா? கண்டிப்பா மாறுமுங்க. ஏன்னா இது சொல்றேன்னு சொன்னா, இயேசுவை நீங்க கண்ணை மூடிட்டு 2 நிமிஷம் நீங்க என் கோபம் மாற வேண்டும், என்னுடைய சுபாவம் மாற வேண்டும், எனக்குள்ளே அன்பு இருதயம் வர வேண்டும் என்று நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அந்த அன்பு வரும். ஏனென்றா நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க இல்லையா, அவருக்கு சொந்த பிள்ளையா இருக்கிறீங்க இல்லையா. அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே என்னை கோபப்படுத்தினது யாரு, என்னை துன்பப்படுத்தினது யாரு, என்னை வேதனைப்படுத்தினது யாருன்னு நீங்க புரிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள அந்த மனப்பக்குவமும் மனத்தாழ்மையும் இறங்கி வரும். அப்படி வரும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நானா இப்படிப்பட்ட ஒரு ஆளாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வளரும். உங்களை பார்க்கிறவர்களும் சந்தோஷப்படுவாங்க. அதை விட மேலாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் சந்தோஷப்படுவார். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் போகுமுங்க. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை எங்களுக்கு எவ்வாறான கருத்துக்களை தந்திருந்தது அப்படி என்று பார்க்கும்போது, எல்லோருடைய வாழ்க்கையில் இந்த கோபம் அப்படின்னு சொல்கிறது எல்லாரையுமே ஆட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. சகல மனிதர்களுக்கும் கோபம் என்றது நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு குணமாகத்தான் இருக்கிறது. இந்த கோபம் வந்தால் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு நிறைய பேருக்கு அந்த கோபம் அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவர் செய்த தவறை மன்னிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கோபம் கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த கோபத்தினால் அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக தவறுகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதைவிட இந்த உறவுகளுக்கு இடையிலான விரிசல் அதிகமாக ஏற்படும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்தி கூற வேண்டியதாக இருக்கிறது. அம்மா பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவி சகோதரர்களுக்கு இடையே இருக்கிற உறவுகள் இந்த கோபத்தை நாங்கள் அதிகமாக எங்களுக்கு கோபம் வருகிற போது என்ன பேசுகிறோம், எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் தவறாக செல்லுகின்ற பட்சத்தில் உறவுகளுக்கு இடையிலான விரிசல் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் அங்கே உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. ஆகவே மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த கோபம், இயற்கையாக இருக்கக்கூடிய குணமாக இந்த கோபம் இருந்தாலும் கூட அதை நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க பழக வேண்டும். எங்களுக்கு ஒருவர் தவறு இழைத்தால் கூட அவரை நாங்கள் மன்னிக்கும் பக்குவத்திற்கு, மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவரும்
நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக எமது வணக்கம் கேபிட்டலின் இன்றைய பலன்கள் பகுதி காத்திருக்கிறது. பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி 12-11 வரை, பின் கார்த்திகை, ராசி மேடம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:27 முதல் 4:57 வரை. இன்றைய ராகு காலம் 9:27 முதல் 10:57 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் மிகுந்த நாளாக இருக்கும். தொழிலில் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுடைய வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். மிகுந்த சிரமங்களும் சிக்கல்களும் தோன்றக்கூடிய வாய்ப்பினை தருவதாக அமையலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய நகர்வு, உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து செயல்பட போகும் விடயங்கள், இவைகளில் மிகுந்த நிதானம் வேண்டும். தொல்லைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பற்றாக்குறை ஏற்படலாம். பலருடைய உதவியை நாடி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே மிகுந்த அவதானம் வேண்டும். வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்படலாம். கல்வியில் முடக்கம் ஏற்படலாம். ஆகவே எந்த துறையானாலும் நீங்கள் மிக நிதானித்து நின்று செயல்படுத்துவதே சிறந்ததாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. உங்களுடைய கருமங்கள், உங்களுடைய செயற்பாடுகள், நீங்கள் சந்திக்க போகின்ற நபர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர், இவர்களிடமிருந்து நல்ல செய்திகள், நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. எதிலும் எப்பவும் முன்னேற்றமே தென்படும். ஆகவே மிகுந்த அக்கறையோடும் அடுத்தவரை அனுசரித்து போவதோடும் உங்களுடைய செயலாக்கம் மிகுந்த வெற்றியை தரும் ஒரு சிறப்பு திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிகுந்த வெற்றியை சந்திக்கக்கூடிய, அதிக லாபத்தை சந்திக்கக்கூடிய, மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் செயல்படுத்த போகின்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த நல்லவையே தரக்கூடியதாக இருக்கும். சிறப்பை தரும், லாபத்தை தரும், சந்தோஷத்தை தரும், குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படும், அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பினையும் தருவதாக அமைகின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான நாளாகும். நீங்கள் ஒரு செயல் வீரர். எதையுமே திட்டமிட்டவாறு செய்து முடிப்பீர்கள். அது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதனை நீக்கி அதனை வெற்றிகரமாக மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர். உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய பண்பாடுகள் மிக சிறப்பானவை. நீங்கள் எல்லோரோடும் நல்ல தன்மையை வைத்தே நீங்கள் பழகுவீர்கள். எந்த விதமான தீய நோக்கங்களும் உங்களுடைய மனதிலே இருக்காது. ஆகவே உங்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகும். தொழிலில் அதிக முன்னேற்றம் தென்படும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் அதிக சிறப்பு ஏற்படும். கல்வியிலும் நீங்கள் மேலோங்கி நிற்கக்கூடியதாக சந்தர்ப்பம் அமையும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிறப்பான ஒரு நாளாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். அது உங்களுடைய செயற்படுத்த போகின்ற விடயத்தை பொறுத்தே உங்களுடைய நாள் தீர்மானிக்கப்படுகின்றது. நல்லதை நல்ல விதமாக எண்ணி நன்மை தரக்கூடிய விடயத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் அதிக சிறப்பான ஒரு நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் அதிக வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கணிக்கப்படுகின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இலகுவாக அதனை செய்து முடித்து விடுவீர்கள். அடுத்தவருடைய பாராட்டையும் புகழையும் பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கோபத்தையும் பொறுமையின்மையையும் தகர்த்து
அதனை நிராகரித்து அதனை தள்ளி வைத்து உங்கள் செயற்பாட்டிலே மிகுந்த பொறுமையோடும் பக்குவத்தோடும் நீங்கள் செயல்படுவீர்களானால் மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு கனகச்சிதமான நாள். உங்களுக்கு எதையுமே நீங்கள் மிக இலவாக செய்து முடித்து விடுவீர்கள். அதிக லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. தடைபட்டு போன பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் கொள்வனவுகள், காணி, வீடு இவைகளை பற்றி நீங்கள் புனரமைப்பு செய்வதற்குரிய திட்டங்கள் இவைகளை வகுத்து அதனை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே வியாபாரத்திலோ கல்வியிலோ உங்களுடைய உத்தியோக உயர்விலோ நீங்கள் அதனை செயலாக்க நினைப்பீர்களானால் நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தரும் என்பதில் ஐயமில்லை. துளாராசி அன்பர்களே, நேர்மையின் நிதானமும் ஒருங்கே அமையப்பெற்ற நீங்கள் ஒரு புத்திஜீவியாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர். எதனையும் நிதானமாகவும் நேர்மையாகவும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். நேர்மைக்கு பஞ்சமில்லை. நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒருவர். அதை நல்ல முறையிலே மற்றவர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையினாலே பல காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல் வடிவம் நிறைவு பெறும். சிரமந்தராமல் இலகுவாக உங்களுடைய செயலாக்க நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, பண வசதி, நண்பர்களுடைய உதவி, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி போன்ற நல்ல நிறைவு தரும் விடயங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் விறுவிறுப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய வேகமும் ஆளுமையும் உங்களுடைய செயற்பாட்டிலே உங்களுடைய செயற்திறனை எடுத்து காட்டுவதாக அமையப் போகின்றது. ஆகவே இன்றைய நாள் மிக மிகச் சிறப்பான நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளும் எந்த விடயமானாலும் அது சிறப்பாகவும் நேர்மையாகவும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். முன்கோபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிக தீவிர வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே வேகமாக செயல்படுங்கள். நிறைவு தரும் கர்மங்களையே நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அதை நிறைவேற்றியே தீர்வீர்கள். உங்களுடைய இலக்கு நிறைவாகவே நடந்து முடியும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக செலவுகளுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிக மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக தொல்லைகளும் சிரமங்களும் வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். இந்த நாளிலே உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம். அவை நீங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள். நிதானம், நேர்மை, கடமை, கண்ணியம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கைவந்த ஒரு கலை. நேர்மை தவறாத ஒரு நல்ல ராசியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். அந்த ராசியிலே நீங்கள் உதித்துள்ளீர்கள். ஆகவே உங்களுடைய ராசியினுடைய மகிமை உங்களிலே தெரியும். ஆகவே இன்றைய நாள் மிக நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். அதை மனதில் நிறுத்தி நீங்கள் செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, ஜென்மத்தில் வியாழ பகவானும் சனி பகவானும் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்த போகும் எந்த விடயமானாலும் வெற்றி தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய தொழிலே அதிக முன்னேற்றம் தென்படும். அதிகமாக ஒரு தொழிலை விட்டு இன்னும் ஒரு தொழில் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். கூட்டாக சேர்ந்து பிற வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக நிதானமாக சிந்தித்து செயற்படுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் எந்த விடயமானாலும் உங்களுக்கு அதிக வெற்றியை தரப்போகின்றது. இருமடங்கு உயர்வு உங்களுக்கு உண்டு. துணிந்து எந்த கருமத்தையும் செய்யக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவராக நீங்கள் இருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் மேலோங்கி உங்களுடைய லாபம் இரட்டிப்பு மடங்காக பெருகி உங்களை அதிக சந்தோஷத்தில் ஆழ்த்துகின்ற நாளாகும். ஆனால் அவை நீங்கள் செய்ய போகின்ற விடயத்தை பொறுத்தே அந்த தன்மை உங்களுக்கு ஏற்படலாம். தீய கர்மங்களை தீய வழியில் நீங்கள் தீர்மானித்து செய்வீர்களானால் மிகுந்த துன்பத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே நிதானமாக சிந்தித்து
செயல்படுங்கள். உங்களுடைய செயற்திறன் நிச்சயம் இரட்டிப்பு மடங்காகி உங்களை மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலுக்கு உங்களை விட்டு செல்லும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிகுந்த சிரமங்கள், சிக்கல்கள், மன கஷ்டங்கள், மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு கருமத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு அதிதீவிர கற்பனையிலே நீங்கள் ஆழ்ந்து விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் சிரமத்துக்கு மத்தியிலே தான் நிறைவேறும். இலகுவாக நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது. ஆகவே நன்கு தீர்மானித்து திட்டமிட்டு உங்களுடைய செயலை செயற்படுத்துங்கள். நல்ல நண்பர்களை அரவணைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனூடாகத்தான் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆகவே இன்றைய நாள் மிகுந்த சிரமத்துக்குள்ளான நாளாக இருந்தாலும் ஓரளவு சிறப்பை தரும் நாளாகவும் மலர்ந்திருக்கின்றது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிலையில் நாங்கள் இன்றைய தினத்தில் 2 விடயங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஒன்று, சுனாமியினுடைய 16வது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 9:25 தொடக்கம், காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை அந்த சுனாமி அனர்த்தத்தின் போது உயிர் நீத்த உறவுகளுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு மட்ட இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து அந்த 9:25 தொடக்கம் 9:27 வரையான அந்த காலப்பகுதியில் அந்த மக்களுக்காக உயிரிழந்த அந்த உறவுகளுக்காக அஞ்சலி நிகழ்வுகளை செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா லக்ஷனா? நிச்சயமாக இன்று 9:25 தொடக்கம் 9:27 வரைக்கும் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ் நடப்பதால் நீங்கள் அனைவரும் வீட்டில் இருந்தவாறே அவர்களுடைய அந்த நினைவேந்தலுக்கான அஞ்சலிகளை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைய நாள் சுனாமி ஏற்பட்டு 16 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. உண்மையில் ஒரு ஆழமான ஒரு எங்களுக்கு மனத்தாங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது இந்த சுனாமினால். இப்பொழுதுதான் நடந்தது போல் இருக்கிறது. அதற்கிடையில் 16 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கின்றது இந்த சுனாமி. நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது இந்த சுனாமி ஆரம்பத்தில் இந்த சுனாமி என்ற வார்த்தையே யாருக்கும் தெரியாது. இது ஒரு ஜப்பானிய மொழி சொல்லாகத்தான் இருக்கிறது. யாருக்கும் இந்த சுனாமி என்றது தொடர்பிலான எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த சுனாமி என்ற ஆழிப்பேரலை எங்களுடைய நாடுகளுக்கு வந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சுனாமி என்பது ஆழிப்பேரலை, பெரிய ஒரு அலை, ராட்சத அலை என்று தமிழில் வர்ணிக்கப்படுகிறது. இந்த சுனாமி என்றால் அவ்வளவு பெரிய அலை. மக்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களுடைய சொத்துக்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் ஒரு கணப்பொழுதில் அப்படியே வாரி சுருட்டிய கடல் தனக்குள் எடுத்துக்கொண்டு போனது. உடைமைகள் மட்டுமல்ல, உறவுகள், தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் இருந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இருந்த பெற்றோர்கள், இவ்வாறு உறவுகளை இழந்து தவித்த அந்த கோர சம்பவம், கொடூர சம்பவம் இன்று நினைத்தால் கூட எங்களது கண்முன் வந்து போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது இல்லையா தர்ஷி? நிச்சயமாக. அதாவது பல அதனுடைய வடுக்கள் இன்று வரை ஓயாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பல கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதனுடைய வடுக்கள் இன்று வரையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகளவாக கிழக்கு மாகாணம் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருந்தது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. கிழக்கு மாகாண கடற்பிராந்தியங்களில் தான் அதிகளவான இந்த தாக்கத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அதிகளவான மக்கள் அங்கேதான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உயிரிழப்புகளும் அதிகளவாக அங்கேதான் பதிவாகி இருந்தது என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு இந்த 16 ஆண்டுகள் என்று கடந்திருக்கின்ற போதும் அதனுடைய வடுக்கள் என்று வரையில் மக்கள் மத்தியில், மக்களுடைய மனங்களில் அழிக்க முடியாத ஒரு வடுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இது குறித்து நிறைய விடயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னர் இந்த வரலாறுகள் குறித்து பேச போகின்றோம். இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முதல் எவ்வாறு சுனாமி அடித்ததை நாங்கள் இன்று நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோமோ அதே போல பல வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய நாளில் கடந்த காலங்களில் எவ்விதமான வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது, யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் மரித்திருக்கிறார்கள், என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இடம் பிடித்திருக்கிறது என்பது குறித்தான பார்வை இன்றைய நாளில் பகுதி வருகிறது. பார்க்கலாம்.
1862 ஆண்டின் இதே நாளில் ஐக்கிய அமெரிக்காவின் மினசோட்டாவில் 39 அமெரிக்க பழங்குடியினர் தூக்கிலிடப்பட்டனர். 1925 ஆண்டின் இதே நாளில் இந்திய பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1991 ஆண்டின் இதே நாளில் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது. பனிப்போர் முடிவுக்கு வந்தது. 2003 ஆண்டின் இதே நாளில் தென்கிழக்கு ஈரானில் பாம் நகரில் ஏற்பட்ட 6.6 ரிக்டர் நிலநடுக்கத்தால் 26,271 பேர் உயிரிழந்தனர். 2009 ஆண்டின் இதே நாளில் உலகின் மிக நீளமான அதிவிரைவு தொடருந்து பாதை சீனாவில் அமைக்கப்பட்டது. வித்தியாச பொறியை கண்டுபிடித்த சார்ல்ஸ் பெபேஜ் 1791 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஆஸ்திரேலிய உளவியலாளர் எல்டன் மாயோ 1880 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இலங்கையின் முன்னோடி தொல்லியலாளரும் கல்வெட்டியலாளருமாகிய சேனரத் பரணவிதான 1896 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஈழத்து நாடக மற்றும் திரைப்பட நடிகரும் வானொலி கலைஞருமாகிய எஸ் ஜேசுரத்தினம் 1931 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். மங்கோலிய பேரரசர் பாபர் 1530 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். ஜெர்மனிய வானியலாளர் சைமன் மரியஸ் 1624 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி 1981 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக வரலாறுகளை கடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக அந்த தொகுப்பு இடம்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த சுனாமி தொடர்பான விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த சுனாமி 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 ஏற்பட்டிருந்தது. அதாவது கிறிஸ்துமஸ் தின விழாக்களை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணம் கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துமஸ் தின விழாக்கள் என்று சொல்லும்போது ஒரு கிழமை அளவுக்கு, அதாவது நியூ இயர் தொடர்பான அந்த நியூ இயர் வர்ற வரைக்கும் அந்த ஒரு கிழமையும் அப்படியே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த 26ஆம் தேதி, இந்த குறிப்பாக 2004 ஆண்டு இவ்வாறான சந்தோஷங்கள், இவ்வாறான களிப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு 26ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய ஒரு நாளாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் கூறியது போலவே அந்த சுனாமி என்றால் என்று என்ன என்று கூட தெரியாமல் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சுனாமி என்ற ஆழிப்பேரலை எங்களுக்கு ஏற்பட்டது. மிகவும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயம். இப்பொழுதும் அவர்களை கேட்டால் அலை வருகிறது என்று சொல்லி ஓடினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது தொடர்பான அனுபவ கதைகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம். அதற்கு முன்னர் இந்த சுனாமி அனர்த்தம், சுனாமி நினைவேந்தல் தொடர்பான ஒரு தொகுப்பு அடுத்து வர இருக்கிறது, பார்க்கலாம். சுனாமி பேரனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. 2004 ஆண்டு டிசம்பர் 26 என்பது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகத்தில் யாராலும் மறக்க முடியாததொரு நாளாகும். இலங்கையில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட 5,000க்கும் மேற்பட்டோரை காணாமல் ஆக்கிய சுனாமி பேரலை ஏற்பட்டு இன்றுடன் 16 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் முகமாக கடந்த 2005 ஆண்டு அமைச்சரவையில் மேற்கொண்ட தீர்மானத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 26 தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினத்தில் சுனாமியில் உயிரிழந்த மக்கள் நாடளாவிய ரீதியில் நினைவு கூறப்படுகின்றனர். சுனாமி ஏற்பட்டு 16 வருடங்கள் நிறைவடையும் நிலையில் அதனை நினைவு கூறும் வகையில் நாடளாவிய ரீதியில் சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி தெரிவித்துள்ளார். இதன்படி சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி நாட்டின் 25 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் விசேட வழிபாடுகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்று காலை 9:25 9:27 வரையிலான 2 நிமிடங்கள் நாட்டு மக்கள் அனைவரும்
அனைவரும் சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இடம்பெற்ற சுனாமி அனர்த்தம் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் மத வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. மேலும் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டு சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நினைவு அஞ்சலிகளில் பங்கேற்கும் பொதுமக்களை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் சுனாமி ஏற்பட்டு பல உயிர்கள் இழக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படும் போது மக்களை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக அனர்த்த முகாமைத்துவ பிரிவில் விசேட பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டு வானிலை அவதான நிலையம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுனாமி அனர்த்தத்தை முன்கூட்டியே அறிவதுடன் எச்சரிக்கைகளை மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதற்கும் அவர்களை உரிய வழிமுறைகளில் பாதுகாக்கவும் வேண்டிய வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு அவை 24 மணி நேரமும் தயாராக செயற்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுகள் கடந்து விட்ட போதும் மக்கள் மனங்களில் வடுவாக பதிந்திருக்கிறது இந்த சுனாமியினுடைய கூர தாண்டவம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடலையே நம்பி இருந்த மக்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். அதாவது கடற்கரையை அண்டிய பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த கடலில் தொழில் செய்யும் மக்களாக இருந்தார்கள். கடலையே பிரதானமாக தொழில் செய்யும் இடமாக கொண்டிருந்த மக்கள் தான் அதிகளவாக கடற்கரையோரங்களை அண்டிய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களாக இருந்தார்கள். அவர்கள் தினமும் கடலுக்கு சென்று தங்களுடைய அன்றாட தொழில்களை செய்து வருகின்ற மக்கள் இந்த அலையினுடைய இந்த கடலினுடைய கோர தாண்டவத்தின் காரணமாக பல மக்கள் மரித்து போனார்கள். பலர் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள், அவயங்களை இழந்தார்கள். பலர் இன்று தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றும் தனிமரமாக நின்று கொண்டிருப்பவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பங்களை எல்லாம் இழந்துவிட்டு தனியொரு மனிதனாக நிற்கின்றவர்களையும் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரும் மரணித்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இவைகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அன்னை தந்தையரை இழந்து அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் குறிப்பாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதிகளவான குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அவர்களின் மனங்களில் இன்று வரைக்கும் இந்த சுனாமியினுடைய கோர தாண்டவம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்களுக்கு அது புதிதான ரக்ஷனா சொன்னது போலவே இந்த சுனாமி என்கின்ற சொல்லே புதிதாக இருந்தது. கடல் அலை எழும்பி கரைகளுக்கு வந்திருக்கிறது. ஒரு பனையடி உயரத்திற்கு அந்த அலை எழும்பி இருப்பதாக நேரில் கண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த அலையினுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. அந்த அலை ஊர்மனைக்குள் புகுந்து ஊர்மனையில் இருந்தவற்றை எல்லாம் அடித்து சுருட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றிருக்கிறது. மீண்டும் இரண்டாவது அலையும் அங்கே வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பல்வேறுபட்ட உதவி குழுக்களின் மூலமாக பலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பலர் மரங்களில் தொங்கியபடி இருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த பாதிப்பை நேரடியாக கண்டவர்களுக்கு தெரியும் எத்தனை கோரமான சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இறந்தவர்களினுடைய உடலங்களை கூட ஒரே குழியில் போட்டு புதைத்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு இந்த ஜப்பானில் ஒரு சுனாமி ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியினுடைய காணொலி காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த கொடூரமானது எவ்வளவு இருந்தது என்று சொல்லி நாங்கள் அழகாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இருந்தபடியால் அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் 2004ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் போது பெரிதளவான காணொலிகள் அங்கே இருக்கவில்லை, காணொலிகளுக்கான வசதிகள் இருக்கவில்லை என்பதன் காரணமாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை நாங்கள் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நேரில் கண்டவர்களுக்கு தெரியும் அதனுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்லி. முல்லைத்தீவு மாவட்டம் அதிகளவாக பாதிக்கப்பட்டது. அப்பொழுது விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்டம் காணப்பட்டது. அந்த நேரமும் மனிதாபிமான செயற்பாடுகள் மிகச் சிறந்த திறந்த முறையில் திறம்பட முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட்டது. அங்கே உடனடியாகவே அவர்களுக்கான இடைத்தங்கள் முகாம்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த மக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்கு பல்வேறுபட்ட காலம் எடுத்திருந்தது. அந்த அளவுக்கு இந்த சுனாமியினுடைய தாக்கமாக இருந்திருந்தது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில்
குறிப்பாக இந்த மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற விஷயம், கடற்கரை அண்டிய பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு பக்கத்தில் கடல் இருக்கின்றது, இன்னொரு பக்கத்தில் களப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரேரிகள் அங்கே காணப்படுகிறது. எனவே மக்கள் ஓடவும் முடியாது, இங்காலே நீரேரிக்குள் செல்ல வேண்டும், அங்காலே களப்பு கடல் முன்பக்கம் கடல் பின்பக்கம் நீரேறி இருப்பதன் காரணமாக மக்கள் தப்பித்து செல்ல வழி இல்லாமல் அந்த பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இறந்த உடலங்கள் எல்லாம் அங்கே அந்த நீர்நிலைகளில் மிதந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு அதனுடைய கோரத்தாண்டவம் இருந்திருந்தது. இப்போதும் நாங்கள் கடற்கரை ஓரமாக செல்லுகின்ற பொழுது, கடற்கரை ஓரமாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த இடைந்த சிதைவடைந்த கட்டிடங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சுனாமியினுடைய ஞாபகம், சுனாமியினுடைய தாக்கம் தான் ஞாபகம் வரும் என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இன்றளவிலும் சில இடங்கள், சில வீடுகள் அப்படியே தான் இருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்டால் அங்கே யாருமே இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே அங்கே மரணித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த இடங்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கடலையை நம்பி கடலை வாழ்வாதார தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடையே பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சுனாமி என்பது சித்தரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் கடலை நம்பி, அதாவது கடல் தான் அவர்களுடைய வாழ்வாதார தொழில். கடலை நம்பியே வாழ்ந்த அந்த மக்களுக்கு கடல் ஒரு தாயாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்வளவாக அந்த தாயின் கோபம் எவ்வாறு இருக்கும் என்றது கூட அன்றுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் இந்த சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, அதாவது நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளின் விளைவாகத்தான் ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படுகிறது என்றே நாங்கள் இங்கு கூறிக்கொள்ளலாம். அதுவும் இந்த நிலத்திற்கடியில் ஆரம்பத்தில் அந்த கடலுக்கு அடியில் காணப்படுகின்ற அந்த நிலத்தினுடைய அந்த தட்டுக்கள் அசைவதனாலேயோ இல்லை அந்த அதிர்வு ஏற்படுவதனால் ஒன்றிற்கு மேலே ஒன்று அந்த மேலே போகின்ற அந்த செயற்பாட்டின் மூலமாகவோ புவி அதிர்வு, நில அதிர்வு உணரப்பட்டதன் காரணமாகத்தான் கடலில் இவ்வாறான அலைகள் பெரிய அளவில் கடலின் ஆழத்தில் அந்த அலையின் உயரம் மிக குறைவாக இருந்த போதும் வெளியில் வரும்போது அந்த அலையின் உயரம் மிக அதிகமாக காணப்படுகின்றதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். உண்மையில் இது தொடர்பான விழிப்புணர்வு இன்று மக்கள் மத்தியில் அதிக அளவில் காணப்படுகின்ற போதும் அன்று ஆரம்ப காலத்தில் முதலாக சுனாமி என்ற அலையை பார்த்து அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வுகள் காணப்படாத சந்தர்ப்பங்களே காணப்பட்டன. உண்மையில் இந்த உறவுகளை இழத்தல் என்பது மிகவும் கொடூரமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இன்று வரை மக்கள் மத்தியில் இந்த சுனாமி வடுக்கள் அழியப்படாமல் இருக்கின்றதற்கு காரணம் அவர்களுடைய கூட இருந்த அந்த உறவுகளை இழந்த அந்த சோகமாகத்தான் சித்தரிக்கப்படுகிறது. உண்மையில் ஏனென்றால் உறவுகள், எங்களுடைய தாய் தந்தை, எங்களுடைய கூட இருந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அம்மா அப்பா, பெரியவர்கள், சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அத்தனை உறவுகளையும் ஒரு நொடிப்பொழுதில் இழக்கக்கூடிய அந்த நேரம் ஆறாத வழிகளை கொண்ட அந்த ரணங்களாகத்தான் இருக்கிறது. உண்மையில் அதை நினைக்கும் போது, ஏனென்றால் எங்களுடைய கூட இருக்கிறவர்களை நாங்கள் மறக்கவே முடியாது. குறிப்பாக ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இழக்கக்கூடிய அந்த நேரம் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நேரமாகத்தான் இருக்கிறது. உறவுகள் எல்லாம் சேர்ந்து வாழுகின்ற அந்த நேரத்தில் சடனா யாருமே இல்லை எங்களுக்குன்னு சொல்ற அந்த நாங்கள் ஒரு அனாதை என்று ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த நேரம் யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு வழிகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. இன்று வரை அந்த சோகங்களை மறக்க முடியாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் கூறியது போல இந்த அனாதை மடங்கள் எல்லாம் இன்று உருவாகி இருக்கிறது. உண்மையில் அந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடியது அந்த இடமாகத்தான் இருக்கிறது. உண்மையில் அவர்களுக்கு ஆறுதலை நோக்கி இன்று மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு இருந்தாலும் ஆறுதலை தரக்கூடிய ஒரு விடயமாக அந்த அனாதை மடங்கள் சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றதையும் நாங்கள் இங்கு கூறிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த சுனாமியின் பிற்பகுதி உருவாக்கப்பட்ட அல்லது உருவான அந்த நாங்கள் எங்களுடைய அந்த சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்களை பார்த்தால் அதிகளவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சுனாமியினுடைய தாக்கத்தின் காரணமாக அதிகளவானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை பார்க்கின்ற வேளையில் உண்மையாகவே நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். 2004ஆம் ஆண்டு நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். என்னுடைய அப்பாவினுடைய குடும்பம் அதிகளவாக அந்த சுனாமியினுடைய தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்து அங்கே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன். நான் நேரடியாக சுனாமியின் பின்னர் ஒரு வாரத்திற்கு பின்னர் தான் நான் அங்கே செல்லக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், அங்கே செல்லுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செல்லுகின்ற அந்த பிரதான கல்லடி பாலமானது சுனாமியினுடைய தாக்கத்தின் காரணமாக சிதைவடைந்திருந்ததன் காரணமாக அதனால் செல்ல முடியாதன் பின்பாடு ஒரு வாரத்திற்கு பின்மாறான காலப்பகுதியில் தான் அங்கே சென்றிருக்க நேர்ந்தது. அங்கே பார்க்கின்ற வேளையில் அவர்கள் அவ்வளவு பெரும் இடைத்தங்கள் முகாம்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக எல்லா விதமான சிறுக சேமித்து வைத்த அத்தனை விடயங்களையும் இழந்து அந்த மக்கள் அத்தனை விடயங்களும் நீருக்கு கொடுத்து விட்டு, கடலுக்குள்ள கொடுத்து விட்டு, எதுவுமே இல்லாத ஒரு கையறு நிலையில் தான் அவர்கள் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான பல துன்பங்களை அவர்கள்
அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றளவிலும் அவர்களுடைய மனங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த சுனாமியினுடைய தாக்கம். அதை தவிர இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய அப்பம்மா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினர் அவர்கள் குடும்பத்துடனே அவர்கள் மரணித்திருந்தார்கள். அந்த குடும்பத்தில் எவருமே மிஞ்சவில்லை. இன்றளவிலும் அந்த வீடு பெருமையான ஒரு வீடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் அனைவருமே அந்த சுனாமி அனர்த்தத்தின் போது இறந்திருந்தார்கள். 9 பேர் அந்த வீட்டில் இருந்தார்கள். 9 பேருமே மரணித்திருந்தார்கள். அந்த வீடு இன்றளவிலும் வெறுமனே ஒரு வீடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சிதைவடைந்த சிதலங்கள் தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீட்டை கடந்து செல்கின்ற பொழுது அவர்களுடைய ஞாபகங்கள் எங்களை மீட்டி பார்க்கும் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறாக பல சம்பவங்களை இந்த சுனாமி அனர்த்தம் கண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்திருக்கிறார்கள். பல மரங்களை பிடித்து கொண்டு பனைமரங்களில் ஏறி நின்றவர்கள், பனைமரங்களை பிடித்து கொண்டு கட்டிப்பிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். பலரை காப்பாற்ற போய் பலர் இறந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இது குறித்து நிறைய விடயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னர் குரல் சொல்லும் கதை பகுதி காத்திருக்கிறது. கேவி குணசேகரம் ஐயா குரலோடும் கதையோடும் காத்து கொண்டிருக்கிறார். குரல் சொல்லும் கதை பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். செவி சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவினும் வாழினும் ஏன். செவி சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவினும் வாழினும் ஏன். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 42ஆம் அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தின் 10வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 10வது குரல் என்ன சொல்கின்றது என்றால், செவியால் கேட்டுணர்கின்ற இன்பமான நிகழ்வுகளை அறியாதவர்கள் வாயால் உண்டு அதின் சுவையாயத்தான் அறிவார்கள். அவர்களால் பிரயோஜனமில்லை. அவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்று சொல்லப்படுகின்றது. அன்று சிவன் கோயிலில் பெரிய திருவிழா. தமிழ்நாட்டிலிருந்து இசைக்கச்சேரிகள் எல்லாம் வந்து மேடையில் நடந்து கொண்டிருக்குது. ஊரை சுற்றி கைரேசன் ஊரை சுற்றி உள்ள பல ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்திருந்து படிவாக கேட்டு கொண்டிருந்தார்கள். சில பேர் கண்ணை மூடி ரசித்து கொண்டிருந்தனர். சில பேர் தாளம் போட்டு ரசித்தனர். அந்த ஊரில் வசிக்கிற நமசிவாயம் என்றொருவன் வந்தான். அவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கதிரேசனுக்கு அருகில் இருந்தான். கொஞ்ச நேரம் பார்த்தான். நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறான். அதோட சிகரெட்டையும் பற்றி இருக்கிறான் போட இந்த நாட்டமும் லேசாக வந்து கொண்டு இருந்தது. அப்போ அவன் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்தா பிறகு அவன் குரட்டை விட தொடங்கிட்டான். அப்போ குரட்டை விடத்தால் அந்த வாத்தியங்களின் ஒலியை மிஞ்சி அந்த குரட்டை ஒலித்து கொண்டிருந்தது. அதனால் பக்கத்தில் இருந்தவர்கள் திரும்பி பார்த்தால் என்ன செய்கிறது, இது கோயில் பொது இடம், அவன் குரட்டை விட்டால் கேட்க தானே வேணும். ஆனால் படிக்கல அவன் ஒழும்படா போடா என்றெல்லாம் சொல்லலாது. அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், நன்றாக சாப்பிட்டு வந்துட்டான். சாப்பிட்டால் என்ன நடக்கும், நித்திரை தான் வரும். அப்போ நல்ல நித்திரை குரட்டையெல்லாம் விட்டு கொண்டிருந்தால் ஒவ்வொரு தரம் வந்து கைரேசனுக்கு சொன்னார்கள். அப்போ கைரேசன் என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. அவர் எழுந்து போய் மறுகரையில் இருந்தார். அவர் எழுந்து போவதை பார்த்த பலர் எழும்பி சென்று அங்கால இருந்தார்கள். அப்போ இசைக்கச்சேரி மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. இசை வல்லுநர்கள் எல்லாம் மிருதங்க வாத்தியகாரன் எல்லாம் நல்லா மிருதங்கம் அடித்து கொண்டிருந்தார். கதிரேசனுக்கு மிருதங்கம் என்றால் உயிர். அவர் தள்ளி ஆடிக்கொண்டிருந்தார். 80 வயதிலேயும் அதை ரசித்து சுவைத்து எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். கை தாளம் போட்டு கொண்டிருந்தார். அப்படியான வேளையில் இவன் திரும்பி பார்த்தால் இவன் குரட்டை தான் பெறான். அப்போ இவர் வந்து உணவை தவிர வேறு செவி இன்பத்திலே அவர்களுக்கு நாட்டமில்லாதவர்கள். அப்போ செவியால் கேட்டு உணர்கிற இன்பம் பெரும் இன்பம், பேரின்பம். அது வந்து முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவர்கள் உண்கின்ற அபியுணவை விட அமிர்தத்தை விட சிறப்பானது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இசைக்கருவிகள் தான் உலகிலே எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் இசையை விரும்பாதவன் இருக்க முடியாது. குழந்தைகளின் மழலை பேச்சை விரும்பாதவன் இருக்க முடியாது. அப்போ இவையெல்லாம் பேரின்பங்கள், கடவுள் தந்த செல்வங்கள். அப்போ கடவுள் தந்த செல்வங்களை உணராது சில பேர் அதை அலட்சியம் செய்கின்றனர். அப்படி அலட்சியம் செய்கிறவர்களே இவனும் ஒருதன். அதனால் இவனை நாங்கள் விட்டு மெல்லமா அங்கால போகிறதான் நல்லது. கோவிலடியில் கலகம் உண்டாக்கக்கூடாது. அப்போ அந்த நேரம் நவராஜா வந்து பார்த்தான்.
குரட்டை விட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு 2 அடி போட வேணும் தான் நினைத்தார். இது கதிரேசனுக்கு தெரிந்து விட்டது. கதிரேசன் நினைத்தார் என்னென்றால் இதால் பிரச்சனை வரும் என்று வந்தார். வந்து நவராயாவை உற்று பார்த்தபோது நவராயா பார்த்தான். அவனுக்கு விளங்கிட்டது. இரண்டு அவர் ஆசிரியர் நான் அதை விளங்கிட்டது. மெதுவாக அந்த இடத்தை விட்டு சென்றான். அதனால் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும்போது நித்திரை கொள்பவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்றுதான் கதிரேசன் நினைத்தார். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக அவர் கூறியது போல அந்த இசை நிகழ்ச்சியின் போது அந்த நித்திரை கொண்டவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற மாதிரியாகத்தான் இருந்ததுன்னு சொன்னது. உண்மையில் இந்த இசை என்பது உலகத்தை ஆளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இசையை பிடிக்காத மனிதர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதும் அதாவது தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரி வரைக்கும் இசையோடையே செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைகின்றது. ஆகவே இசையை விரும்பாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை. எந்த ஒரு நாங்கள் மனக்கவலையில் இருந்தால் கூட ஒரு நல்ல இசையை கேட்கும் போது அந்த இசை எங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தரக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. உண்மையில் இந்த இசை பல வகையாக இருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம் இந்த இசையை பற்றி. சாதாரணமாக எங்களுடைய மனக்கவலைகள், எங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய வலிகள், எங்களுக்கு யாருமே இல்லை என்று தோணக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் கூட இந்த இசை எங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக, நல்ல நண்பனாக, நண்பர்களாக எங்களுக்கு இருந்து எங்களை அந்த விடயத்தில் இருந்து எங்களுக்கு மனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான துயரத்திலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது இந்த இசையிலே. நிச்சயமாக அந்த மனங்கள் துளை கொண்டது என்று சொல்வார்கள். அத்தனை துளைகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு விடயமாக இந்த இசைதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் இந்த கடல் அலைகள் தாலாட்டும் சத்தத்தில் தூங்கியவர்களுக்கு அன்று 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2004 தெரிந்திருக்காது. இந்த கடல் அன்னியே எங்களை வாரி அணைத்து கொள்ளப் போகின்றார் என்ற ஒரு விடயம் தெரிந்திருக்காமல் தான் அவர்கள் தூங்கி அதிகாலையிலே நத்தார் தின கொண்டாட்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு காலை வேளையிலே விடுமுறை நாள், அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய விடுமுறையை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் தான் அவர்களுக்கு அந்த சுனாமி அனர்த்தம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாருமே இழந்திருக்கிறார்கள், உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இவ்வாறு இழந்தவர்கள் இன்று வரைக்கும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். சுனாமியில் இத்தனை விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், இத்தனை விடயங்களை என்று சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். பல மாணவர்கள் தங்களுடைய கல்வியை இழந்திருக்கிறார்கள். பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். பல குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக மாறி இருக்கிறது. பல குடும்பங்கள் அன்னைமார்களை இழந்த குடும்பங்களாக எல்லாம் மாறி இருக்கிறது. இவ்வாறு இந்த சுனாமியானது பல வகையிலும் எங்களுடைய மக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சென்றது. குறிப்பாக இந்த கடலையே நம்பியே, கடலையே தொழில் சார்ந்து, கடலையே அன்னையாக கும்பிட்டு வாழ்கின்ற மக்கள் தான் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பின்னரும் அவர்கள் அதே கடல் மீது நம்பிக்கை வைத்து மீண்டுமாக அந்த கடல் அலையினுடைய தாலாட்டில் உறங்குவதும், அந்த கடல் அலையினுடைய கொடையான அந்த மீன்களை அள்ளுவதற்கு கடலில் செல்வதும் வளமையாகிக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் அவர்கள் கடல் மீது நம்பிக்கை வைத்து அந்த கடலை சென்றுதான் தங்களுடைய வாழ்வாதாரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு இந்த சுனாமி அனர்த்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த சுனாமியிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை தற்பாதுகாத்துக் கொள்வது, எவ்வாறான அனர்த்தத்தின் போது நாங்கள் எவ்வாறு அதற்கு முகம் கொடுப்பது என்பதான பல விடயங்கள் அங்கே எங்களுக்கு தெளிவுறுத்தப்படுகிறது, அறிவுறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக எல்லா இடங்களிலுமே இந்த சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்படுகிறது. குறிப்பாக அதிகளவாக பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் இந்த சுனாமியிலிருந்து எவ்வாறு நாங்கள் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும் போது நாங்கள் எவ்வாறு வெளியேறுவது என்பது குறித்தான ஒத்திகைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. கடற்கரையை அண்டிய பிரதேசங்களில் இந்த ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் சுனாமியின் காரணமாக வெளியேறும் பாதை, சுனாமியிலிருந்து உட்செல்லும் பாதை என்கின்ற மாதிரியான பாதைகளும் அங்கே வடிவமைக்கப்பட்டு அதன் பிரகாரம் அங்கே பலகைகளும் பெயர் பலகைகளும் இடப்பட்டு அதன் பிரகாரம் தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுனாமி ஏற்படும் என்கின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற பொழுது அல்லது ஒரு எதிர்ப்பு கூறல் இருக்கின்ற பொழுது அங்கே அபாயமணி ஒழிக்க விடப்படுகின்றது. மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன்
இருப்பதற்காக அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர இப்பொழுது சமூக வலைத்தளங்களுடைய பாவனையும் அதிகமாக இருக்கிறது. எங்கு என்ன விடயங்கள் நடைபெற்றாலும் அதை உடனுக்குடன் சமூக வலைத்தளங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக எங்கேயாவது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அல்லது நிலப்பரப்புக்குள் அன்றி கடற்பரப்புக்குள் ஏற்படுகின்ற அந்த பூமி அதிர்வுகள், நிலத்தட்டு நகர்வுகள் குறித்தான விடயங்களை உடனுக்குடன் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இப்பொழுது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது எவ்வாறாயினும் அந்த உயிரிழந்த மக்கள் உடைமைகளை இழந்தவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த விடயங்களை நாங்கள் எந்த காலத்திலும் மீட்டி பார்க்க முடியாது என்பதும் ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதாவது மீட்டெடுக்க முடியாது என்பதும் ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் அதனுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம் என்கின்றது இந்த மாதிரியான சில செயற்றிட்டங்களை செய்வதன் மூலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறுவது உண்மைதான். அதைவிட இந்த மக்கள் ஆரம்பத்தில் சுனாமி ஏற்படும் போது இந்த கடல் நிறைய தூரம் உள்வாங்கியது என்ற மாதிரியான சொற்கள் என்ற மாதிரியாக எல்லாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். கடல் நிறைய மைல்களுக்கு உள்ளே சென்றதாகவும் அதன்பின் அத்தனை நீரையும் கடல் நீரையும் வெளியே அலையாக தந்ததாகவும் நேரில் கண்ட மக்களில் உயிர் தப்பினோர் இந்த மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல அந்த காலத்தில் இந்த தொழில்நுட்ப வசதிகள், நாங்கள் அதை பார்ப்பதற்கான வசதிகள் எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்திலும் அந்த ஒரு சில வீடுகளில் ஆரம்பத்தில் எல்லா வீடுகளிலேயும் தொலைக்காட்சி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. எங்களுடைய வீட்டிலும் கூட தொலைக்காட்சி அந்த நேரத்தில் இல்லை. எங்களுடைய வீட்டிற்கு முன்னால் உள்ள வீட்டில் தான் அந்த தொலைக்காட்சி இருந்தது. அந்த காலத்தில் நான் சிறிய ஒரு பிள்ளையாகத்தான் இருந்தேன். அப்போ என்னுடைய அம்மா நான் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டில் தான் சென்று எந்த மாதிரி அந்த அலை ஏற்படுகிறது என்ற விடயத்தை பார்த்து அந்த பனை மரத்தை அப்படியே சுருட்டி வாரி போடுறது இன்றும் என் கண் முன்னால் அப்படியே நிற்கிறது. ஏனென்றால் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து எங்களுக்கு இவ்வாறான மனப்பயம் இருக்கும்போது அதை நேரில் கண்ட மக்கள் எவ்வாறாக இன்று இருப்பார்கள் என்று பார்க்கும்போது அதை எனக்கு சொல்லவே வார்த்தைகள் வருகிறது இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவை இந்த உண்மையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த அலை சுனாமி அலை ஏற்படுவதற்கு முழுக்க இயற்கையின் காரணம் அரைவாசியாக இருந்தாலும் மனிதர்களுடைய செயற்பாடும் அங்கே காரணமாகத்தான் இருக்கின்ற கடலுக்கடியிலான அணுகுண்டு பரிசோதனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இயற்கையை நாங்கள் சீண்ட போனால் அதனுடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாக நேரிடும் என்பதை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சுனாமி மட்டுமல்ல, ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்களும் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம். இயற்கை மீது, அதாவது இயற்கையை இயற்கையாக நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இயற்கையை இயற்கையான முறையில் நாங்கள் பாவிக்க வேண்டும். அதாவது இயற்கையை நாங்கள் அழிக்க போகும்போது இயற்கை ஒரு கட்டத்தில் கோபம் சீற்றம் கொண்டெழுந்து அதன் விளைவுகள் எங்களுக்கு எதிராகவே மாறிவிடுகிறது. சுனாமி மட்டுமல்ல, இந்த வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், இடிமின்னல் மழை தாக்கங்களாக கூட இருக்கட்டும், மண் சரிவு, எரிமலை போன்ற விடயங்கள் நாங்கள் செய்கின்றதை திருப்பி எங்களுக்கு ஒரு கோபமாக, இயற்கையின் கோபமாக வெளிப்படுகிறது தான் இந்த இயற்கை அனர்த்தங்களாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இயற்கையை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த இயற்கை இந்த வெப்பமயமாதல் எல்லாம் இருக்கிறது, இந்த புவி வெப்பமயமாதல் எல்லாம் இருக்கிறது. அப்படியான விடயங்களுக்கெல்லாம் காரணம் மனித செயற்பாடுகள் ஒவ்வொன்றாகத்தான் இருக்கிறது. இந்த விலங்குகள், இந்த சூழல் சமநிலையை பேணாத இந்த காரணங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் எங்களுடைய இயற்கையை நாங்கள் பாதுகாக்காத வழிமுறைகள். ஆகவே நாங்கள் இயற்கையை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான ஆரோக்கிய வாழ்வு பகுதி காத்திருக்கின்றது. அதை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். நேற்றைய தினம் சுக்கு பற்றி விளக்கமாக கூறுகின்றேன். இன்று மிளகு நமது உடம்பிலே மிக முக்கியமான உணவிலே முக்கியமான பொருளாக அமைகின்றது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டும் சாப்பிடலாம் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் முன்னைய காலங்களிலே மருத்துடு என்று சொல்வார்கள். அதை உணவிலே கலந்து சில வேளை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் அந்த மருத்துடு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அந்த மருந்து சேர்ந்த பானங்களோ உணவுகளோ ஒரு சாதாரணமான ஒரு எண்ணெய் பதார்த்தம் மேலே மிதக்கக்கூடிய இருக்கும். இல்லாட்டி சில இடங்களிலே ஒரு வித்தியாசமான நிறம் காட்டப்படும். இல்லாட்டி எண்ணெய் துளி போல மிதக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனாலும் எங்களுக்கு மிக முக்கியமான உறவினர்கள், நண்பர்கள் தவிர்க்க முடியாமல் அந்த உணவை நாங்கள் சாப்பிட வேண்டுமா இருந்தால்
இல்லாட்டி தெரியாமல் அதை சாப்பிட்டால் எங்களுக்கு சந்தேகமான இடம் என்று நாங்கள் கருதினால் நிச்சயமாக வீட்டை வந்து 10 மிளகை எடுத்து சட்டியிலே குடிநீராக பாவித்து அந்த தண்ணீரிலே நாங்கள் பனங்கட்டியோ உப்பு சீனியோ போட்டு அதை குடித்தமாக இருந்தால் அவர்களுடைய அத்தனை மருந்தீட்டு குணங்களும் மாற்றமடைந்து நாங்கள் சுகதுகையாக இருக்க முடியும். இல்லை என்றால் மருந்தீட்டு குணங்கள் போல வயிற்றோட்டம், வயிற்றுக்குத்து, தலைச்சுத்து, வாந்தி போன்ற குணங்கள் ஏற்படும் பொழுது அது எந்த நோயால் வந்ததென்று தெரியாமல் தெரியாத மருந்துகளை எல்லாம் அதிகம் பாவித்தும் நோய் குணமுடையாத எல்லாமே ஏற்படும். ஆகவே உங்களுக்கு சந்தேகமான இடங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மிளகு கஷாயம் குடிப்பது சிறந்தது. பிரதானமான தமிழருடைய உணவிலே ரசம் என்று சொல்லப்படுகின்ற சொதி என்று சொல்வார்கள், ரசம் என்று சொல்வார்கள். அதிலே மிளகு பிரதான பங்கை வகிக்கின்றது. மிளகு காரமான சுவையாக இருந்தாலும் உடலிலே உறிஞ்சப்படுற கட்டத்திலே அது சீத வீரியம் உள்ளதாக மாறுகிறது. காரமான உணவொன்று நமது உடலிலே சேரும் பொழுது குளிர்மையாக மாறுவதென்பது வேறு எந்த மூலிகைக்கும் அந்த சிறப்பில்லை. அதே நேரம் வாயு சம்பந்தமான நோய்களை பூர்ணமாக குணப்படுத்துவதில் மிளகு சிறப்பான பங்கை வகிக்கின்றது. அஸ்மா நோயாளிகள் தாங்கள் பசுப்பால் குடித்தால் தங்களுக்கு அஸ்மா வருகிறது, ஒவ்வாமை வருகிறது என்றெல்லாம் கூறுவார்கள். அதிலே ஒரு 10-5 மிளகை முழுமையாக போடலாம், அல்லது இடித்து தூளாக்கி பால் காய்ச்சும் பொழுதே அந்த மிளகையும் அதில் நீங்கள் சேர்த்து பாவித்து கொண்டு வந்தால் அந்த ஒவ்வாமைத்தன்மை மாற்றமடையும். சில பேருக்கு வாயு சம்பந்தமான கோளாறுகள் உள்ளவர்கள் பாலை குடிக்கும் பொழுது வயிற்று பொறுமல், வாந்தி போன்றவை ஏற்படுவதை இந்த மிளகு அதனுடைய அத்தனை வீரியத்தையும் குறைக்கும். தும்மல் உள்ளவர்கள் மிளகை கசக்கி ஒரு துணியிலே முடிந்து அதை மூக்கிலே முகரும் பொழுது மூக்கடைப்பு, மூக்கு நீர் வடிதல், ஒவ்வாமை போன்றவை பூர்ணமாக குணமடையக்கூடிய தன்மை இருக்கும் என்பதை கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு அந்த பதிவில் இடம்பெற்றிருந்தது நம்மளுடைய மிளகினுடைய பயன்கள். வீட்டில் எல்லாருடைய வீடுகளிலும் சாதாரணமாக காணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த மிளகினுடைய பயன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த மிளகு எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாம் இருக்குதானே சொல்லுவாங்க, அந்த வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த மிளகாக இருக்கிறது. அதை விட இந்த ஆஸ்துமா நோயாளர்கள் எல்லாம் இந்த பால் குடிக்கும் போது அவர் கூறியது போலவே பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் அந்த பாலில் ஒரு 5-6 மிளகை போட்டு குடிக்கும் போது அவர்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் என்பதை இங்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. அதை விட இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் சொன்னால் அந்த தும்மல் இருக்கிறவங்க, தடிமன் இருக்கிறவங்க இந்த மிளகை பயன்படுத்தி அதை இடித்து விட்டு சாதாரணமாக துணியில் கட்டி அதை நாங்கள் மூக்கில் எடுக்கும்போது, அந்த வாசனையை மூக்கில் எடுக்கும்போது அதிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இந்த மிளகினுடைய பயன்கள் கிடைக்கிறது என்றவாறாகத்தான் அந்த பதிவு அமைந்திருந்தது இல்லையா? நிச்சயமாக. அதாவது உடலுக்கு ஆரோக்கியமான சில விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய பாரம்பரிய வைத்திய முறை மூலம் செய்கின்ற வேளையில் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்களும் எங்களோட அழைப்பினை மேற்கொள்ளலாம். உங்களுடைய இந்த சுனாமி அனர்த்தம் தொடர்பாக விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் 021-222-5656 021-222-5656 என்கின்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அழைப்பினை மேற்கொண்டு சுனாமி தொடர்பான உங்களுடைய அனுபவ பகிர்வுகள், அங்கே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துன்பங்களை போக்குவதற்காக நீங்களும் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே அழைப்பிலே ஒருவர் காத்திருக்கின்றார் என்று நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் தரிசியன் அண்ணா. வணக்கம் ஷனாக்கா. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கௌதம் கதைக்கிறேன். கௌதம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்னா, கொஞ்சம் உடம்புக்கு தான் சரியில்லை, பரவாயில்ல இருக்கட்டும். நாங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சுனாமி நாள் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு சுனாமி தொடர்பில் இது அனுபவம் இருக்குதா கௌதம்?
அனுபவம் இருந்துதானே. நாங்க பருத்துறையில் இருக்கும்போது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி இனத்தை மறக்க இயலாது. இன்றைக்கு 16 வருஷம் கடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இதே நாள் ஒன்றுலதான் நாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் முடிச்சு போட்டு 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்து பருத்துறையில அந்த டைம் இருந்தாங்க. இப்ப கடற்கரை உரம் தான் நாங்க கடத்தொழில் தான் அப்பா செய்யறது. அப்ப அந்த டைம் அடுத்த நாள் இப்படி சுனாமி உள்ள கடல் அலையெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் வீடுகள் எல்லாம் உடைச்சு அப்படியே நிறைய சேதங்கள் ஆயிட்டு. அதுல மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி நான் நேர கண்ட சம்பவம் என்னன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு ஆளுங்க ரிலேட்டிவ் ஒரு ஆள் தான் அந்த கர்ப்பிணி பெண்ணை கொண்டு போயிட்டு அவங்களோட வீட்டு மொட்டை மாடியில அப்படியே சுனாமி இலை அப்படியே கொண்டே வச்சுட்டு அவ இறந்துட்டாங்க. அப்படியே வயிற்றுல குழந்தையோடய இறந்துட்டாங்க. இன்னும் மறக்க முடியாம இருக்கு. அப்படியான சம்பவங்கள் இயற்கை அனர்த்தங்களை போது எதிர்கொள்ள வேண்டிய சம்பவம். அதை விட நாங்க ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் தான். அது கட்டாயமா இயற்கையோட நாங்க இயற்கையின் அனர்த்தத்துக்கு நாங்க இப்படி முகம் கொடுத்து ஆக வேண்டும். அதுல நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டாலும் கூட எங்களோட குடும்பத்தாலேயே மறக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு கற்பமான ஒரு பெண், இளம் வயசு பெண் ஒரு ஆள் கல்யாணம் கட்டி குழந்தையே கிடைக்கல. குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முதல் அந்த சுனாமியில ஏற்பட்டதால அவ மரணிச்சுட்டு அப்படியே குழந்தையுடைய வயிற்றுல குழந்தையுடைய மரணிச்சது வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இந்த 16 வருஷம் கடந்தாலும் அவங்களோட குடும்பத்தோடு இணைஞ்சு இன்றைக்கு நாங்களும் அவங்களோட ஆத்ம சாந்திக்காண்டி பிரார்த்திச்சு கொண்டிருக்கோம். நிச்சயமா நன்றி கௌதம், இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. நிச்சயமா, அதாவது ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வியலை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த சுனாமியினுடைய தாக்கத்தின் காரணமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2,20,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் இந்த சுனாமியின் தாக்கத்தின் காரணமாக ஆசிய நாடுகளிலே நாங்கள் ஏற்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மலேசியா, மாலைத்தீவு, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் தான் அதிகளவான தாக்கத்தை உணரக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் இன்னும் ஒரு அழைப்பில் ஒருவர் காத்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம். சனா தர்ஷன். கதைக்கிறேன். சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க இருவரும்? நலமா இருக்கிறோம். சுனாமி தொடர்பான கருத்துக்கள், அந்த பாதிப்புகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தனக்கா, உண்மையாக நான் திருமணம் செய்த ஆண்டும் அதேதான், சுனாமி வந்த ஆண்டும் அதேதான். நான் வாக்குப்பட்டு வந்த இடம் கடற்கரை பகுதின்னு சொல்லணும். அங்கிருந்து திருமணமாகி ஒரு 3 மாத கால பகுதிதான். நான் 2 மாத கற்பனையாகவும் இருந்த சந்தர்ப்பம். கடற்கரை ஓரமே தான் எங்களோட வீடு. அப்ப அந்த பேரில சொல்ல முடியாது, எனக்கு அனுபவம் இல்லை. நாங்க ஸ்டார்ட் ஆன தண்ணி புகக்குள்ள கடல் பெருக்கு அந்த எல்லாரும் போட்டுல தங்களோட போட்டுகளை தான் காப்பாத்தி கொண்டிருந்தாங்க. அதன் மீறி அது எழும்போக்குள்ள ஒரு தென்னை மரத்தின் உயரத்துக்கு எழும்பிச்சுன்னு சொல்லணும். அப்போ அது அதுக்கு பிறகு தங்களோட உயிரை காப்பாத்துக்க எல்லாருமே போட்ட பார்க்க ஓடுனோம்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டோம். ஏதோ எங்களுக்கு என்ன சொல்றது, கோணேஸ்வரர் இருக்காங்க, கோணேஸ்வர கடற்கரை பகுதிதான் எங்கிறது. அதனால நாங்கெல்லாம் உயிர் தப்பினோம். முதல் கதைச்சவரும் சொன்னார், இப்படி கற்பனைகள் சொல்லக்குள்ளே இந்த மனசுக்குள்ள அன்று கூடி நான் இறந்திருந்தால் இன்று இருந்திருப்பேன். ஒரு இவ கடவுள் புண்ணியத்துல உயிர் வாழணும் வந்து கொண்டிருக்கான்னு சொல்லணும். அப்படி ஆனா எங்கிறது இந்த செங்கோட்டை அந்துண்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைவுதான். ஆனா சர்ப்பம் உடைமைகளை இழந்து கொண்டு தவித்ததும், எந்த குழந்தைய காணும் என்ற கணவரை காணும் என்று தவித்தவர்களின் நினைக்கக்குள்ளையும் இந்த நேரம் அப்படி இருந்தும் நான் இங்க ஒரு மாதிரி தப்பி கிப்பி ரோட் தெருவுக்கு போனேன். எங்கட மாமியை காணல என்று போட்டு நான் ரோட்ல இருந்து அழுக இன்று வரைக்கும் இருக்கு மனசுல. அதனை தொடர்ந்தும் திரும்பி நீங்க நாங்க அகதி முகாம்கள்ல போய் இருந்தும் அந்த கஷ்டங்கள் வழிகள் எல்லாம் வீடு உடைமைகள் எல்லாம் பாழாப்பி அதை போய் திருப்பி எடுத்து அதற்கு பிறகும் சுனாமி எச்சரிக்கை விடும்போது ஒரு 3 வருட காலத்துக்கு நாங்க பல இரவுகள் நித்திரம் முழித்திருக்கோம்னு சொல்லணும். புலி வருது என்ற மாதிரி சுனாமி வருது தெருக்கல்ல குந்திருந்து வீட்டுக்குள் போகாம இருந்து நித்திரம் முழிச்ச நாட்கள் இன்றும் மறக்க முடியாது. அது சில நேரம் வேடிக்கையா இருக்கும், சில நேரம் வேதனையாகவும் இருக்கும். அப்படி சில காலங்கள் இப்போ இயல்புக்கு கொண்டு வந்துட்டோம். எவ்வளவோ அவங்க கோபுரங்களை அமைச்சும் சுவாமி எச்சரிக்கை தூய வச்சும் வழிமுறைகளை எப்படி போறது சொல்ற ஏதோ நிறுவனங்களாலையும் வீடுகளையும் அமைத்து கொடுத்து மனிதர்களை மனசை சேர்த்தினாலும் உயிர் சேதத்தை எப்பயுமே யாராலையுமே சேர்க்க முடியாது. என்ன சொல்லுங்க, இன்னொன்று விஷயம் என்னொன்று சொல்லணும்டா,
கடற்கரை அண்மித்த பகுதியில் இருந்தவர்களை விட வேடிக்கை பார்க்க வந்து சிலர் இருந்ததுதான் உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா போனது. அவர்கள இங்கிலாந்து ஒரு கதரை இலக்குள்ள ஏன் இவங்க வந்தா இது விதியின் செயலான்னு கூடி என்ன தோன்றியதா இருந்துச்சு. நிச்சயமாக நன்றி தனா இணைந்து கொண்டதுக்கு. நன்றி நன்றி தனாக்கா. நிச்சயமாக அவங்க சொன்னது போலவே இந்த வேடிக்கை பார்க்க சென்றவர்கள் உயிரிழந்ததும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையாகவே அந்த கடல் உள்வாங்கி இருந்தது, குறிப்பிட்ட நேரத்துக்கு கடல் உள்வாங்கி சென்றிருந்தது. அதனை பார்ப்பதற்காக சென்றவர்கள் அதிகளவாக மரணித்திருந்தார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த சுனாமியினுடைய தாக்கம் என்றளவிலும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் நாங்கள் கடந்து வாழ பழகியவர்கள், கடந்து எத்தனையோ விடயங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதே போல இந்த சுனாமியையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அதனுடைய இழப்புகளையும் நாங்கள் ஈடு செய்து கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு அதனுடைய இழப்பு என்பது இன்றளவிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய இழப்பிற்காக நாங்களும் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் முன்வைப்போம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்களும் வலியுறுத்துகிறோம் இல்லையா? கூறி அந்த எங்களுக்கு அழைப்பில் வந்த நேயர் கூறியது போல அந்த சாதாரணமாக கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்த மக்களை விட அந்த வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் இருந்ததுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். உண்மையில் சாதாரணமாக மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விடயம் புதிதாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த விடயத்தை பார்ப்பதற்காக ஓடி செல்வார்கள். அது என்ன விடயம் என்று தெரிந்து விட வேண்டும். அந்த மனித மனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவலைத்தான் சொல்ல வேண்டும். ஏதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எட்டி பார்க்கிறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருந்தது போலதான் அன்று இந்த சுனாமி, இந்த கடல் பெருக்கு என்று சொல்றது புதிதாக ஒரு விடயமாக இருக்கிறது. அதை வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டும் என்ற அந்த மனித மனங்களில் தோன்றிய அந்த காரணத்தினால் எத்தனையோ உறவுகள், வேடிக்கை பார்க்க வந்தவர்களில் உறவுகளை இழந்தவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்பாகத்தான் நாங்கள் எதையுமே அவதானமாக இருக்க வேண்டும். அந்த உறவுகளை இழந்ததன் பின்பாக அந்த ஒரு கணம் யோசித்திருப்பார்கள் எல்லாரும், நாங்கள் இந்த இடத்தில் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் உயிர் தப்பி இருப்போம், எங்களுடைய உறவுகளை இழந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. உண்மையில் அது மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய போகும்போதும் அந்த விடயம் குறித்து நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும். இது சரியாக இருக்குமா, இதை செய்தால் இது தொடர்பான என்ன விளைவை நாங்கள் சந்திக்க ஏற்படும். ஒரு சாதாரணமாக மனிதருடைய உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த மனித உயிர் தொடர்பான விடயங்களை நாங்கள் அந்த தொடர்பில் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கும் போதும் ஒவ்வொரு விடயங்களை செய்யும் போதும் நாங்கள் மிக முக்கியமாக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். ஆற்றில் ஆழமறியாமல் காலை விடாது என்று சொல்வார்கள். ஒரு விடயத்தின் விளைவை குறித்து சிந்திக்காமல் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் செய்வதுதான் இதன் விளைவாக, அதாவது நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த சுனாமியின் வேடிக்கை பார்க்க சென்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்றது. சாதாரணமாக ஒரு விடயத்தை வேடிக்கை பார்க்க சென்று தங்களுடைய உயிரை, தங்களுடைய உறவுகளை இழந்த சம்பவங்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்படுத்தி அந்த நேயர் கூறியது போல இல்லை. நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே 9:25 தொடக்கம் 9:27 வரையான காலப்பகுதி, இன்று காலை 9:25 தொடக்கம் 9:27 வரையான அந்த 2 நிமிடங்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், அவர்களை நினைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை நாடளாவிய ரீதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. எனவே நாங்களும் அதற்காக அனுஷ்டிப்போம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே வேளையில் இன்று இன்னொரு விடயம் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம், அதாவது கணனிகளின் தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்று நாங்கள் இத்தனை தூரத்திற்கு எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கணனி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. கணனியில் இருந்துதான் ஒவ்வொரு சாதனங்களாக தனித்தனியே தோற்றம் பெற்று இன்று வெவ்வேறு சாதனங்களாக நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கணனி என்பது தான் அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியின் மிகப்பெரிய ஒரு ஆரம்பம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கணனி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கணனியின் நிமித்தமே, கணனியின் வந்ததன் பிரகாரமே கணனிக்காக பல்வேறுபட்ட விடயங்கள் வடிவமைக்கப்பட்டது. இன்று நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ட்விட்டர் வலைத்தளமாக இருக்கலாம். இவ்வாறு எல்லாவற்றுக்கும் அடித்தளமிட்டது இந்த கணனி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறான இந்த கணனி இப்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைந்து பல்வேறுபட்ட விடயங்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கணனியினுடைய புகைப்படங்கள் அல்லது கணனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது மிக பிரமாண்டமான உருவமைப்பில் இருந்தது. இப்பொழுது கணனி மிக சிறுகி எங்களுடைய கைகளுக்கே கணனி வந்திருக்கிறது. மடிக்கணினியாக நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம், டேப்லெட்ஸாக நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த கணனியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் வித்திட்டவர் இன்று பிறந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் தான்
இன்று என்பது உண்மையான ஒரு விடயம் இல்லையா ரக்ஷனா? நிச்சயமாக இன்று கணனி இல்லாமல் எதுவுமே இல்லை. எங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து கணனி மூலமாகத்தான் நடக்கிறது. எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய உடை அலங்காரத்திலிருந்து வீடு அலங்காரம் வரைக்கும் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் கணனியின் பங்களிப்பு தான் அங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு இடத்தில் இருந்து கொண்டே நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடிய மாதிரியான நிறைய வசதிகள் என்று இந்த கணனியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் சொல்ல வேண்டும். உண்மையாக இதன் ஆரம்ப அடித்தளம், இதற்கு வித்திட்டவர் என்று சொல்லும்போது இந்த கணனியின் தந்தையாக கருதப்படுகின்ற சார்லஸ் பபேஜாகத்தான் இருக்கிறார். இவருடைய பிறந்த தினம் நான் ஆரம்பத்தில் கூறியது போல 1791 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியாக இருக்கிறது. இவர் வந்து இவருடைய உயர்கல்வியை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் கல்வி கற்றிருக்கிறார். இவருக்கு பொதுவாக ஆரம்பத்தில் வந்து சென்று பாடசாலை கல்வியை வந்து சென்று கற்க முடியாத சந்தர்ப்பங்களில் தனியார் ஆசிரியர்களால் வீடுகளுக்கு வந்து தான் இவருக்கு கல்வியை புகட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்ததை விட இவர் வந்து ஆரம்பத்திலேயே அந்த நூல்களை எல்லாம் எடுத்து கற்கக்கூடிய ஒரு நூல்கள் கற்பதில் மிகவும் ஆர்வமான ஒரு நபராக இருந்திருக்கிறார். இவருக்கு இந்த கணிதம் கற்பித்த அந்த ஆசிரியரை விட இவர் கணிதத்தில் மிகவும் வல்லுநராக தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். சாதாரணமாக ஒரு விடயத்தில் ஒருவருக்கு ஆர்வம் வருகிறது என்றால் அந்த துறையில் அவர் சாதிப்பார் என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். அந்த வகையில் தான் இவர் இந்த கணித துறையில் மிகவுமே ஆர்வம் மிக்க ஒரு நபராக இருந்தமையினால் இந்த துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் முயற்சி செய்ததன் விளைவாக உருவாகியதுதான் இந்த கணனி என்று சொல்ல வேண்டும். அதைவிட இவர் நிறைய கணனி மட்டுமல்லாத நிறைய சாதனங்களை இவர் கண்டுபிடித்திருக்கிறார். உதாரணமாக இந்த சூரிய ஒளியை வைத்து கண்ணை பரிசோதிக்கும் கருவி, வாகனங்களில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வேகமானி, அந்த மாதிரியான நிறைய கண்டுபிடிப்புகளை இவர் வந்து கண்டுபிடித்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதிலும் சிறப்பாக இன்றளவில் இந்த உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கணனியின் கண்டுபிடிப்பு தான் மிக பிரதானமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இந்த கணனி இல்லாமல் இன்று உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது. நீங்கள் கூறியது போல இன்று இந்த கைகளுக்குள் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கணனி மாறிவிட்டது. எங்களால் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் ஆக்சஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வீட்டில் இருந்து வர இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. சாதாரணமான கைகளுக்குள் வைத்தே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. இவர் கணனியின் பயன்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு ஆர்வமாக அடித்தளமாக இருந்தவர் நம்மளுடைய கணனியின் தந்தை சார்லஸ் பபேஜாகத்தான் இருக்கிறார். நிச்சயமாக கணினியின் பயன்பாடுகள் குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு எல்லோருக்குமே தெரியும் கணினியினுடைய பயன்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் அவருடைய பிறப்பின் காரணமாக நாங்கள் இன்று உபயோகிக்கப்படுகின்ற அல்லது கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான மறக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் 2 விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். இந்த சுனாமி அனர்த்தம் குறித்தும் அதே நேரம் சார்லஸ் பபேஜ் குறித்தும் பேசியிருந்தோம். 2 விடயங்களோடு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு. நான் உங்கள் அன்பின் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.